கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே உங்களை இந்த காலை வேளையிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கடவுளுடைய சட்டிலின் மேல் சுமந்து உங்களை என்னண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. எகிப்தியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். நாளொன்று வந்தது, கர்த்தர் அவர்களை விடுவித்தார். அவர் விடுதலை அடைந்து விட்டோம் என்று சொல்லக்கூடிய அந்த சந்தோஷத்தோடு அவர்கள் புறப்பட்டு அணியாய் புறப்பட்டு சென்றார்கள். ஆனாலும் அப்பொழுதும் இந்த எகிப்தியர்களுக்கு அவர்களை விட்டுவிட மனதில்லை. அவர்களை தொடர்ந்து பிடிப்போம், மீண்டும் கொண்டு வந்து அவர்களை அடிமைகளாக வைத்து வேலை வாங்குவோம் என்று சொல்லி பின்தொடர்ந்து போன அந்த காரியங்களை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் கர்த்தர் என்ன செய்தார்? இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்து போன எகிப்தின் சேனையை கர்த்தர் அந்த செங்கடலிலே மூழ்கடித்தார் என்று சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். அந்த ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் கழுகு தன் செட்டின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல, கர்த்தர் அப்படியாய் சுமந்து கொண்டு வந்தது போல அந்த அதிசயத்தை செய்து அவர்களை அந்த எகிப்தினுடைய பொல்லாத செயல்களுக்கு தப்புவித்தார்னு சொல்லக்கூடிய, எட்டி பிடிக்க முடியாத, தொடர்ந்து செல்ல முடியாத அப்படிப்பட்ட நிலைக்குள்ளாக அந்த எகிப்தினுடைய சேனை காணப்பட்டு முடிவில் அது அந்த செங்கடலிலே மூழ்கி மாண்டது என்று சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். எனவே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் உதவி செய்ய, ஒத்தாசெய்ய, தயவு செய்ய உண்மையிலே தேவனாக இருக்கிறார். நம்மை அவர் தம் மண்டையில் சேர்த்துக்கொள்ள வேண்டும். தம் ஜனங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த நிச்சயத்தோடு நம்மை அவர் நடத்தி கொண்டு இருக்கும்போது அவர் நமக்கு எதை வேண்டுமானாலும் செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்மை யாரும் அணுக முடியாதபடி, தொட முடியாதபடி காக்கிற தேவன். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லி இங்கே கர்த்தர் சொல்லியிருக்கிறார் வேதத்தில். எனவே ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து பல காரியங்கள் இன்னும் உங்களை இம்சைப்படுத்தி கொண்டிருக்கலாம், வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். நீங்கள் எவ்வளவுதான் ஒதுங்கி போனாலும், தூரமாய் போனாலும், அவருடைய சாவகாசமே வேண்டாம், வனாந்தரத்தில் எங்கேயாவது போய் நாம் குடியிருக்கலாம் என்று சொல்லக்கூடிய நிலையில் போயிருந்தாலும் கூட மறுபடியும் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்து, உங்களை வேதனைப்படுத்தி, உங்களை பாடுபடுத்தி, வாழ்க்கையை கசப்பாக்கி கொண்டிருக்க மக்களாலே ஒருவேளை இந்த காலை வேளையில் நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். இன்றைக்கு இந்த வசனத்தை உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுங்கள். நான் எகிப்தியருக்கு செய்ததை நீங்கள் இன்றைக்கு உங்கள் கண்களாலே உங்களை வேதனைப்படுத்துகிற மக்களுக்கு செய்கிறதை காண்பீர்கள் சொல்லி கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். எனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், நான் சும்மா இருப்பேன் என்று சொல்லி விசுவாசத்திலே உங்களை பலப்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் அப்படியே அவர் யுத்தம் செய்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பார். இந்த விசுவாசத்தோடு நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு நம்ம துதிக்கிறோம். எத்தனையோ இக்கட்டுகள் குடும்பங்களில் வருகிறது. சில காலங்கள் அதுக்கப்புறம் அது மறைந்து போய் விடுகிறது. ஆனால் சிலருடைய வாழ்க்கையில் சில மக்கள் இடைவிடாது அவர்களை தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறார்கள், இம்சைப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள், இழிவாய் நடத்தி கொண்டே இருக்கிறார்கள், வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் வாங்கின கடன் 1 லட்சமாக இருக்கும். நீ கொடுத்ததெல்லாம் வட்டி தான் கொடுத்துருக்க, இன்னும் அசலை கொடுக்கல என்று சொல்லி அசலோடு அந்த வட்டியும் கொடுக்கணும்னு சொல்லி இன்னும் அவர்களை கொள்ளையடிப்பது போல கர்த்தாவே இன்றைக்கு பல மக்களுடைய வாழ்க்கை வேதனையிலே, கண்ணீரிலே காணப்பட்டு கொண்டிருக்கிறது. எகிப்தின் மக்களுடைய செயல்கள் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் காணப்பட்டு கொண்டிருக்கிறப்பா. வேதனை இருந்த கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்க நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இந்த காலை வேளையில் இன்றைக்கு இருக்கிற அந்த பிரச்சனைக்கு அன்றைக்கு எகிப்தியரை ஒரே அடியாய் கத்தானீர் அந்த செங்கடலை மூழ்க பண்ணி அதற்கப்புறம் அந்த பிரச்சனை பின்தொடராதபடி, எகிப்தியர்களை பின்தொடராதபடி நீர் ஆழத்தில் அமிழ்த்தி போட்டீரப்பா. அதுபோல் இன்றைக்கி உங்களுடைய பிள்ளைகளை தொடர்ந்து வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற கிரியைகளை, சத்துருடைய கிரியைகளை, பொல்லாத மக்களுடைய செயல்களை உராபாலா சந்தரி கவலம் எந்த விதமான கர்த்தாவே எதிர்ப்பாக இருந்தாலும், எப்படிப்பட்ட சத்துருடைய கிரியாக இருந்தாலும் அது இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாட்டு கர்த்தாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெயம் கொடுக்கிற தேவன்.
இன்றைக்கு தம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே எகிப்தியருக்கு செய்ததை நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்க மக்களுக்கு செய்து பூரண விடுதலையை கொடுத்து மகிழ்ச்சியோடு உம்மை துதிக்க முடியாத காரியத்தை இந்த காலையில் செய்த ஆசீர்வத்திலும் பிதாவே, இயேசுவின் நாமத்துக்கு நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் ரொம்ப பாடுபட்டுட்டீங்க. கர்த்தர் அதை பார்த்து கொண்டு இருக்கிறார். நிச்சயமாக இன்றைக்கு ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுத்து எகிப்தியருக்கு பதில் செய்த தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் பதில் செய்து உங்கள் வாழ்க்கையில் உங்கள் காரியத்தில் இனிமேல் நீங்கள் நெருக்கப்படாதபடி வாழ அருள் செய்வார். காட் பிளஸ் யூ.